ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷு மூமெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்டடி டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஸ்டடி டிப் என்ன அப்படின்னா, ஹவு டு செட் அ குட் ஸ்டடி பிளேஸ். நம்ம படிக்கிறதுக்கான இடத்த நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், நம்மளோட ஸ்டடி என்வாயர்மெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டடி டிப்ஸ் வேணும்னா கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இன்ட்ரப்ஷன்ஸ் இல்லாமல் லாங் டைமுக்கு கன்சிஸ்டன்சியாக படிக்கலாம் அப்படின்றத இந்த 5 டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, அவைலபிள் டு மீ வென் எவர் ஐ நீட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட வீட்டில் எந்த இடத்துல வந்து உட்காந்து படிக்க போகிறீங்க அப்படின்றத தீர்மானித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ளோரில் உட்காந்து படிக்கலாம், இல்லை டெஸ்கில் உட்காந்து படிக்கலாம். அவங்களுக்குன்னு தனி ஸ்டடி ரூமும் இருக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். பட் எந்த இடத்துல உட்காந்து படிக்க போகிறீங்க, அந்த இடம் நான் எப்போ போய் உட்காந்து படித்தாலும் எனக்கு அவைலபிளாக இருக்குமா அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உட்காந்து படிக்கிற இடத்த மற்ற ஒர்க்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து படிப்பீங்க. ஸோ அந்த ஒர்க் எப்பப்போலாம் இருக்கும், ஸோ எப்பப்போலாம் நம்ம உட்காந்து அந்த இடத்துல படிக்க முடியும், நம்மளோட ஸ்டடி ஸ்பேஸ் வந்து நமக்கு எப்பப்போ அவைலபிளாக இருக்கும்ன்றத ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டடி டேபிளில் உட்காந்து படிக்கிறீங்க. அந்த ஸ்டடி டேபிள் தான் உங்களோட சிப்ளிங்ஸோ இல்லை உங்களோட ஃபாதரோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமோ அதில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த டைமில் ஒர்க் பண்ணலையோ அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து ஃப்ரீ ஆகும். அந்த டைமில் வந்து உங்களோட ஸ்டடி ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் பீரியடில் நீங்கள் உட்காந்து படிங்க. டிப் 2, ஃப்ரீ ஃப்ரம் இன்ட்ரப்ஷன்ஸ். நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டடி ஸ்பேஸில் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தர எந்த ஒரு விஷயமும் நம்மளோட ஸ்டடி என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், டிவிஸ் இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டடி என்வாயர்மெண்ட்டில் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் டிவி அவாய்ட் பண்ண முடியலை, என்னோடய ஹாலில் தான் வந்து டிவி இருக்கும், நான் அங்கே தான் வந்து உட்காந்து படிப்பேன், இல்லை என்னோடய ரூமில் தான் டிவி இருக்கும், நான் அங்கே தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோன்ஸையாவது ஸ்டடி என்வாயர்மெண்ட்லேருந்து தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டிவியை விட மொபைல் ஃபோன்ஸில் தான் ஈஸியாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்றோம். ஸோ அந்த மொபைல் ஃபோன்ஸையாவது அட்லீஸ்ட் உங்களோட ஸ்டடி என்வாயர்மெண்ட்லேருந்து தள்ளி வச்சுடுங்க. டிப் 3, கண்டெயின் ஆல் ஸ்டடி மெட்டீரியல். நீங்கள் படிக்க உட்கார்ற இடத்துல உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி, ஸ்டிக்கி நோட்ஸ், ஸோ அந்த மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறவங்கலாம் லேப்டாப்பையும் வந்து உங்களோட ஸ்டடி ஸ்பேஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் உங்களோட ஸ்டடி ஸ்பேஸ் கிட்டே இருந்துச்சு, உங்களோட ஸ்டடி என்வாயர்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி எழுந்து போக மாட்டீங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். டிப் 4, கம்ஃபர்டபுள் சேர். நம்ம வந்து ஸ்டடி ஸ்பேஸில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க போகிறோம். அதனால நம்ம உட்கார்ற சேரில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரொம்ப ஓவராக கம்ஃபர்டபுளாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லெஸ் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக குஷன் மாதிரி சேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து தூங்கிடுவோம். அதே மாதிரி லெஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பேக் பெயின் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம லாங் ஹவர்ஸ்க்கு கன்சிஸ்டன்சியாக உட்காந்து படிக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ளோரில் உட்காந்து தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு பில்லோவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்றுத்துக்கும் அதிகமான பில்லோவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நீங்கள் பெட்டு மேலே உட்காந்துட்ருக்க ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக தூங்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டெப் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். பிகாஸ் சில பேருக்கு பெட்டில் உட்காந்து படித்தா ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக வந்து அவங்களால படிக்க முடியும். பட் ஆனால் ஒரு சில பேருக்கு பெட்டில் உட்காந்து படிக்கும் போது தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி கம்ஃபர்ட் சேரை வந்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல படிக்க உட்காந்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கண்டிப்பாக லாங் ஹவர்ஸ்க்கு கன்சிஸ்டன்சியாக உங்களால் படிக்க முடியும். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனஃப் லைட். உங்களோட ஸ்டடி என்வாயர்மெண்ட்டில், அதாவது உங்களோட ஸ்டடி ஏரியாவில் லைட்னிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரூம் லைட்டாக இருக்கலாம், இல்லைனா சன்லைட்டாக இருக்கலாம். எந்த இடத்துல வந்து வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து உட்காந்து படிங்க. ஸோ இது வந்து உங்களை ரொம்ப நேரம் ஆக்டிவாக படிக்க வைக்க உதவும். சப்போஸ் நீங்கள் டிம்மாக இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீப்பி மூட் ஆகிடும், நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து தூங்கிடுவீங்க. ஸோ
எந்த இடத்துல லைட்னிங் வந்து நல்லா இருக்கோ, எந்த இடத்துல வந்து வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கோ, அந்த இடத்துல வந்து உட்காந்து படிச்சீங்கன்னா, நீங்கள் கன்சிஸ்டன்சியாக லாங் பீரியடுக்கு உட்காந்து உங்களால் படிக்க முடியும். ஸோ காய்ஸ், இந்த ஸ்டடி டிப் வீடியோ உங்களோட குட் ஸ்டடி என்வாயர்மெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் ஸ்டடி டிப் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டெல் பாய் ஃப்ரம் வைஷு.